குரோம்பேட்டையில் இரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையின் ஆங்கில ஆராதனை முதலாம் ஆண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டையில் ஆன்மீக பணியில் சிறப்பாக இயங்கி வரும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் மக்களை நல்வழிப்படுத்தும் பல ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இதில் படிக்கும் மாணவர்களை மனதில் கொண்டு அவர்கள் எதிர்காலத்தில் மிக சிறப்பான நிலையை அடையவும், ஆலய அங்கத்தினர்களின் வாழ்வில் இன்னும் சிறப்புற்று காணப்படவும் ஆங்கில ஆராதனை ஒன்றை கடந்த ஆண்டு தொடங்கியிருந்தனர். ஆங்கில ஆராதனைக்கு பல்வேறு இடங்களில் இருந்து பலர் பங்கு பெறுகிறார்கள். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் 1 மணி நேரம் நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் ஆங்கில ஆராதனை ஓராண்டு முடிந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் விழாவை குரோம்பேட்டையில் உள்ள AS மகாலில் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதகர் இம்மானுவேல் சந்திரன் அவர்கள் தலைமையேற்றார். போதகர் டென்னிஸ் பெஞ்சமின் அவர்கள் தேவ செய்தி அளித்தார். இந்நிகழ்ச்சியை சிஸ்டர் எஸ்தர் இவாஞ்சலின் மிக சிறப்பாக ஒழுங்கு செய்தனர். உடன் இந்நிகழ்ச்சியில் அலெக்ஸ் செல்வன், கபில், டேவிட் பாபு, அருண், ராஜ்குமார் ஆகியோர் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. He who began a good work in Pastor Emmanuel. And move to the nations, Lord, to share the gospel, to take the gospel to the ends part of the world, Lord. Lord, I pray, let each and everyone's talent be increased abundantly. And with all His help, with all His grace, many will think they have a very good talented people. Many will think they are very good in speaking in English, so that's why they have traveled. People, that's why they have success in this 1 year. No, my dear beloveds, without the mighty hands of the Lord, we can't able to reach this 1 year. The people